அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணம். டிஎன்பிசி இலக்கணத்துக்கு 85 கொஸ்டின் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கணத்தை முதல்ல முடிச்சிருவோம். சரியா? இன்னையிலிருந்து 6ஆம் வகுப்பு இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸை நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இலக்கணம் சம்மந்தமான எந்த டவுட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வரவே வராது. சரியா? இதுதான் முதல் வீடியோ. நல்லா கவனிங்க, இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருங்க. நீங்கள் கண்டிப்பாக இலக்கணத்தில் 85க்கு 85 எடுத்துடலாம். இலக்கியங்களும் நாங்கள் நடத்துவோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா டிஎன்பிசியில் 100 கேள்விகள் இருக்கும் தமிழில் மட்டும். இந்த 100க்கு குறைஞ்சபட்சம் ஒரு 95ஆவது, சரியா 95 கேள்விகளாவது நீங்கள் சரியாக அடிக்கிற அளவுக்கு நீங்கள் தயாரானீங்கன்னா தான் கண்டிப்பாக டிஎன்பிசி கிளியர் பண்ண முடியும். இது எல்லாருக்குமே தெரியும். தமிழுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை நம்ம தரவாக படிச்சிருவோம். அவங்க ஒரு சில இலக்கணங்கள் கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம இருந்தாலும் இலக்கணங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்று பார்த்தீங்கன்னா இணைந்து இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா வரிசை இருக்கிற புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை நம்ம தரவாக படிச்சிடறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புக்லேயே மொழி ஆய்வோம், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்புறம் பார்த்துப்போம். இலக்கணத்தில் சரியா? தமிழ் இலக்கணம் அப்படின்றது நம்ம இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கவனிங்க. ஓகே, இதில் தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. உங்களுடைய 6ஆவது புக்லேயே இருக்கும். நான் புக்கு வைஸாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்றேன். சரிங்களா? புக்கில் 6ஆவது புக் எடுத்தீங்கன்னா நீங்கள் வரிசையாக சரியா ஒரு வார்த்தை விடாமல் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்துட்றேன். நீங்கள் புக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். சரியா? அப்போ உங்களுக்கு லைன் பை லைனாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நடத்துகிறதா முடிவு பண்ணியிருக்கோம். லைன் பை லைனாக நீங்கள் படிக்கும்போது அந்த கூற்று காரணங்களில் இலக்கணத்தில் கூற்று காரணம் கேட்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாது. தெளிவாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? நம்ம இப்போ புக்கை ஃபாலோ பண்ணிப்போம். சரியா? 6ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் இலக்கணம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதுதான் நமக்கு இலக்கணத்துடைய பேசிக்கு. இலக்கணத்தில் 5 வகையான இலக்கணம் இருக்கு. சரியா? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம் உங்க புக்கிலே கொடுத்துருப்பாங்க பாருங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. சரியா? தமிழ் மொழியிலே இலக்கணம் எத்தனை இருக்குன்னா 5 தான் இருக்கு. சரியா? அதுல ஒரு ஃபர்ஸ்ட் என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க. சரியா? எழுத்துல பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. சரியா? இது மாதிரி நம்ம பார்க்கணும். சார்பு எழுத்து இதெல்லாம் பார்க்கணும். சரியா? சார்பு எழுத்துல 10 வகை இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம்னா எழுத்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம எழுத்து, எந்த ஒரு வார்த்தையை நம்ம படிக்கணும்னாலும் எழுத்து தெரியணும். சரியா? ஒரு பேர் படிக்கணும், ஒரு ஊர் பேர் படிக்கணும்னாலும் அந்த எழுத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சதுனாதான் அந்த ஊர் பேரோ அல்லது எந்த பெயரா இருந்தாலும் நம்ம படிக்க முடியும். அதனால இலக்கணம் அப்படின்னாவே சுருக்கமா சொல்றேன் பாருங்க. மனிதன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் உற்று நோக்கி பார்க்கறான். அதே மாதிரிதான் மொழியும் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறான். சரியா? பேசினா மட்டும் போதாது, அது எழுத்து வடிவமாக இருந்ததுனா தான் சரியா இருக்கும். அப்ப பேச்சு வடிவிலும் எழுத்து வடிவிலும் கரெக்டா இருக்கணும்னா அதுக்கு இலக்கணம் தெளிவா தெரியணும். சரியா? அதை பத்தி நம்ம கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம். ஒன்று என்ன எழுத்து இலக்கணம், 2 பார்த்தீங்கன்னா சரி எழுதிட்டு இருந்தா டைம் பத்தாது. நீங்க பாருங்க, எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இது எல்லாத்துக்குமே தெரியறதுனாலதான் நான் அதை எழுதி போடல, புக்ல உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. எழுத்துனா என்னன்னு பார்த்துரும். சரியா? ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படும் எழுத்து பாருங்க. ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. சரியா? ஒளி வடிவமாகும் ஒரு சவுண்டுல பாத்தீங்கன்னா இப்ப மா அப்படின்னா நம்ம மானு போட்டுறோம் இல்லைங்களா? சரியா? மா அப்ப நெடியில நம்ம போட்டுறோம் இல்லைங்களா? இது மாதிரி ஒளி வடிவமாகவும் எழுத்து வடிவமாக எழுதப்படுவதுக்கு தான் எழுத்து அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இதுல பேசிக்கா ரொம்ப முக்கியமானது மட்டும் நம்ம
ஏன்னா இதெல்லாம் பேசிக்கா உங்களுக்கு தெரியும். உயிரெழுத்துக்கள் எத்தனை? ஸோ எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் உயிரெழுத்து. சரியா? மெய்யெழுத்து. ஸோ உயிரெழுத்துக்கள் 12 இருக்கும், மெய்யெழுத்துக்கள் வந்து 18 இருக்கும். சரியா? இது ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களாக தோன்றும். உயிர் மெய் எழுத்துக்கள், உயிரெழுத்து மெய்யெழுத்தும் சேர்ந்துதான் உயிர்மெய் எழுத்து. சரியா? ஸோ உதாரணம் பாருங்க, உயிரெழுத்துக்கள் பாருங்க. இப்போ ஆன்னு எடுத்துக்கிறோமா, மெய்யெழுத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு இக்கு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இக்கு பிளஸ் ஆ, கா. சரியா? இதுதான் உயிர்மெய் எழுத்து. சரியா? ஸோ உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இது மொத்தம் எத்தனை இருக்குன்னா 216 எழுத்துக்கள் இருக்கும். ஒண்ணுமே இல்லைங்க, 18 × 12. சரியா? உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 216 எழுத்துக்கள் இருக்கும். சரியா? ஆயுத எழுத்து எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்கும். சரியா? ஸோ இது பேசிக்கான பாயிண்ட். எழுத்துனா உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 இருக்கும், மெய் எழுத்துக்கள் 18 இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்கும். சரியா? இந்த உயிர்மெயிலே வந்து பாத்தீங்கன்னா உயிர்மெய் குறியில், உயிர்மெய் நெடியல் அப்படின்னு. சரியா? சோ இங்க பாருங்க, இது உயிர்மெய் குறியில் இக்கு பிளஸ் ஆ, கா. அதே பாருங்க, இக்கு பிளஸ் ஆ, கா. சரியா? சோ இது உயிர்மெய் குறியில, கா நெடியல் எழுத்து இல்லைங்களா? சோ அப்போ உயிர்மெய் நெடியல் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ எழுத்து, உயிரெழுத்து மெய்யெழுத்து இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா உயிர்மெய் எழுத்தா கிடைக்கும். அந்த உயிர்மெய் எழுத்து தான் நம்ம வரும். சரியா? உயிரெழுத்துனா ஆ, மெய்யெழுத்துனா இக்கு, இக்கு பிளஸ் ஆ, கா. சரியா? சோ இது மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்களுக்கு நிறைய எழுத்துக்களை போட்டு போட்டு பிரிச்சு பார்க்கணும். சரியா? இப்ப பா, இது எப்படி கிடைச்சிருக்கும்? இப்பு பிளஸ் ஆ. சரியா? சரி, இதெல்லாம் எப்படி சார் இப்படி போடுறீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. என்ன எழுத்து கொடுத்துருக்காங்களோ அது மேல இப்பு போட்டுங்க. இந்த பா அப்படின்னு ஒழிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, சொல்லி பாருங்க. அப்ப பா ஆன்னு முடியுதா? அப்ப இப்பு பிளஸ் ஆ. இங்க என்ன எழுத்து கொடுத்துருவாங்க அதுலயே அதையே நீங்க ஒரு மெய் எழுத்தா போட்டுக்குங்க. சரியா? இப்ப வே இருக்குன்னு வச்சுங்களேன், வே. சோ இந்த இடத்துல போடுறேங்க, வே இருக்குன்னு வச்சுங்களேன். இது எப்படி பிறந்தது? இந்த வா இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே போட்டு இவ்வா போட்டுங்க, மெய்யெழுத்தா. வே ஏன்னு சொல்லி பாருங்க, வே ஏ. ஏன்னா இது நெடில் எழுத்து இல்லைங்களா, அதனால ஏ வந்து பாத்தீங்கன்னா நெடிலா போடணும். அப்ப இவ்வு பிளஸ் ஏ, வே. ஸோ பிரிச்சு பிரிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அது கண்டிப்பா புரியும். சரியா? ஃபர்ஸ்ட் பாக்குறவங்க, ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எழுத்துக்களை சொல்லி சொல்லி பாருங்க. இப்ப மை இருக்குன்னு வச்சுங்களேன், மை எப்படி பிரிக்கிறோம்? இம்மு பிளஸ் மை சொல்லி பாருங்க, மை ஐன்னு. ஸோ மை வந்து பார்த்தீங்கன்னா நெடியில் எழுத்தா குறியில் எழுத்துனா டவுட் வரக்கூடாது. சரியா? ஸோ அது மாதிரி டவுட் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வாய்ப்பாடு தான் படிக்கணும். சரியா? சரி. ஸோ மை வந்து பார்த்தீங்கன்னா இம். அப்ப இதுல மா இருக்குங்களா, அதை இம்மா போட்டுங்க ஃபர்ஸ்ட். இம் பிளஸ் ஐ, மை. சரியா? ஸோ இப்படிதான் பிரிச்சு பிரிச்சு பாருங்க, கண்டிப்பா வந்துடும். ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது மாதிரி நீங்க நிறைய போட்டு பாருங்க. எதை வேணுமா நீங்க போட்டுங்க. உயிர்மெய் எழுத்த கண்டிப்பா, உயிர்மெய் எழுத்துல என்னென்ன இருக்கும்? உயிரெழுத்து இருக்கும், மெய் எழுத்து இருக்கும். சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ உயிரெழுத்து பார்த்துட்டோம், மெய் எழுத்து பார்த்துட்டோம், உயிர்மெய் எழுத்தும் பார்த்துட்டோம். சரியா? இந்த உயிர் மெயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிங்களேன். ஸோ இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். சரியா? தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், 5 இலக்கணம். தமிழ்ல மொத்தம் 5 இலக்கணம் தான் இருக்குதா சார் அப்படின்னா அப்படிதான், 5 தான் இருக்கு. தமிழ் இலக்கணம் எத்தனை? 5 தான் இருக்கு. இந்த எழுத்து, அதுல எழுத்து இலக்கணம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். சரியா? யாப்பு என்றால் கட்டுதல்.
சரியா? ஸோ ஒவ்வொன்றும் நம்ம எல்லாமே நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தெளிவா ஃபர்ஸ்ட் எழுத்துல இருந்து போனாதான் தெளிவா இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்ப உயிரெழுத்துக்கள் 12ன்னு சொல்லிட்டோம். உயிரெழுத்து எத்தனை? 12. மெய்யெழுத்து 18. இது அப்ப உயிர்மெய் எழுத்து 216. சரியா? ஸோ இது பேசிக்கான பாயிண்ட் தான். இருந்தாலும் இந்த உயிர்மெயில இந்த உயிர்லயே வந்து பாத்தீங்கன்னா உயிர் நெடில் உயிர் குறியல் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன். சரியா? இப்ப ஆ அப்படின்றது குறியல். உயிர்ல குறியல் எழுத்து. உயிரெழுத்து ஆனா குறியல் எழுத்து. ஆ உயிரெழுத்து ஆனா நெடில் எழுத்து. சரியா? ஸோ இ. அடுத்து இ. இது உயிர் குறியல், இது உயிர் நெடில். சரியா? ஆ இ உ உ. சரியா? ஸோ இது வந்து உயிர் குறியல், இது உயிர் நெடில். ஏ ஏ. சரியா? உயிர் குறியல், உயிர் நெடில். ஐ. சரியா? ஐ வந்து நெடில் எழுத்து தாங்க. அதுல குறியல்னு சொல்லக்கூடாது. ஐ ஒன்லி நெடில் எழுத்து தான். ஏ ஐ ஓ ஓ ஔ. சரியா? ஓகே. இது வந்து குறியல். ஓ அப்படின்றது நெடில். அவு வந்து நெடில் தாங்க. சரியா? அவு வந்து குறியல் கிடையாது. சரியா? ஸோ பாருங்க, நெடில் எத்தனை இருக்குன்னு பாருங்களேன். ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. ஸோ 1 2 3 4 5 6 7 இருக்கு. சரியா? அப்ப உயிர் குறியல் அப்படின்னா 5 இருக்கும். உயிர்லயே நெடில் அப்படின்னா 7 எழுத்துக்கள் இருக்கா? அப்ப 7 5 மொத்தம் 12 எழுத்துக்கள். சரியா? ஸோ இது பேசிக் தான், இருந்தாலும் தெரிஞ்சுட்டே போகும். ஓகே. அடுத்து பாருங்க, மெய் எழுத்துக்கள் இருக்கா? மெய் எழுத்துக்கள்லாம் 18 தான். சார் இந்த மெய் எழுத்துக்கள் எப்படி சார் படிக்கிறது? அதுல ஒரு நிறைய பேருக்கு டவுட் வந்துடும். சரியா? எப்படின்னா இக்கு இங்கு இச்சு, ஐயோ இந்த வரிசை வரைய கரெக்டா வராதே அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். சரியா? ஸோ உயிர் குறியில 5, உயிர் நெடில். சரியா? பாருங்க, உயிர் நெடில் எழுத்து நல்லா தெளிவா பாட்டுவாங்க. ஏன்னா ஐ மை கை வை பை இதெல்லாம் சரியா நெடில் எழுத்துக்கள், ஐ வரிசையில் வரக்கூடியது. சரியா? ஸோ அதனால அந்த இது ஐன்றது நெடில் தான். ஐக்கு வந்து சில பேர் ஐ குறியல் ஐ அப்படிலாம் எழுத முடியாது, ஒரு ஐ தான் இருக்கு, அதனால அது நெடில் தான். சரி, ஆ 1, இ உ ஏ ஐ ஓ ஔ. ஸோ 7 எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிர் நெடில் எழுத்துக்கள். 5 எழுத்துக்கள் பாருங்க, 1 2 3 4 5 அவ்வளவுதான். சரியா? ஸோ 5 உயிர் குறியல் எழுத்துக்கள், 5 உயிர் நெடில் எழுத்துக்கள். சரியா? அடுத்து இந்த மெய் எழுத்துக்கள் போலாம். மெய் எழுத்துக்கள் தான், உயிர் எழுத்துக்கள்லாம் கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ மெய் எழுத்துக்கள் பாருங்க, ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஓகே. சரி, மெய் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மெய் எழுத்துக்களாவே நீங்க கண்ணை மூடிட்டு எக்ஸாம் போனீங்கன்னா நான் சொல்ற மாதிரி எழுதி போட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். இது பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்கட்டா இருக்கும், ரொம்ப ஈஸியா உங்களால எழுத முடியும். சரியா? இப்ப ஒண்ணுமே இல்லை, கா ச ட த ப ர இப்படி எழுதிடுறீங்களா? அடுத்து ஞ ஞ ந ந ம ந. அடுத்து ய ர ல வ ல ல. சரியா? கசட தபர ஞன நமன எரல வரல இப்படி எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கொஸ்டின் வரும். இந்த அகர வரிசையில பாத்தீங்கன்னா இந்த மெய்யெழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா? பாருங்க, இதுல இதை நம்ம இப்படி எழுதிக்கிட்டு அதுக்கு மேல புள்ளி வச்சுங்களேன். சரி, இதை எப்படி சார் வரிசைப்படுத்துறது? சரியா? மெய்யெழுத்துக்கள் வரிசையா எழுதணும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு இக்கு இங்கு
இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு. ஓகேவா? ஸோ இந்தாண்டு எழுதிட்டா இந்தாண்டு வரிசை இப்படி எழுதிடுறேன். சரி, இம்மு இங்க தெரியுதா என்னன்னு தெரியல, இங்க எழுதிடுறேன். சரிங்களா? ஈய இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இரு இன்னு. இங்க பாருங்க, இதுதான் மெய் எழுத்துக்கள் வரிசையா. சரியா? கீழே வந்துட்டு அப்புறமேட்டு இங்க வரணும். சரிங்களா? இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இரு இன்னு. இதை படிச்சுன்னு வச்சுங்களேன், இப்ப படிப்பீங்க, 5 நிமிஷத்துல ஞாபகம் இருக்கும், அப்புறம் எல்லாமே மறந்துடும், டோட்டலா மறந்துடும். நீங்க அகரவரிசைப்படுத்தி சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ இஞ்சி வருதா இச்சு வருதா, இன்னும் முதல்ல வருமா இட்டு வரிசை முதல்ல வருமா, அங்க போய் டாட்டா வருதா நானா வருதா தாத்தா வருதா பாப்பா வருதா மாமா வருதான்னு ஒண்ணுமே தெரியாது. ஸோ அதுக்கு பெஸ்டான ஐடியா ஸோ இந்த முறை தான். இந்த முறை இப்படி கசட தபரன் ஞஞ்சன நம்மன எரல வரலன்னு எழுதிட்டு, ஸோ வல்லினும் மெல்லினும் இடையணும் அப்படின்னு இப்படி எழுதிட்டு அதுக்கு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்களேன். இது நான் இப்ப எழுதுனேன் இல்லைங்களா, இது எப்படி சார் பார்க்காம மனப்பாடம் பண்ணிக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இங்க பாருங்களேன், இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பாருங்களேன், இக்கு இங்கு இச்சு இஞ்சு இப்படி அம்புக்குறி இப்படி போட்டுக்கிட்டே வரணும். இத்து இந்து இப்பு இம்மு அதோட நிறுத்திக்கணும். அடுத்தது இதை ஃபுல்லா எழுதிடணும். சரியா? அடுத்தது இது 2 எழுதணும். இப்ப பாருங்க, ஈஸியா சொல்லலாம். இக்கு இங்கு இச்சு இஞ்சு இத்து இன்னு இத்து இந்து இப்பு இம்மு. அங்க போயிடக்கூடாது, லாஸ்ட் போயிடக்கூடாது. இரு இல்லை இவ்வு இல்லை இல்லு, அடுத்து இரு இன்னு. சரியா? ஸோ இது வரைக்கும் வந்துடணும். ஸோ இது இணை எழுத்துக்களும் இது இப்படிதான் வரும். பட் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா அதை எழுதிடலாம். இப்ப நான் இதை எழுதுனேன் இல்லைங்களா, இதை பார்க்காம சொல்ல சொன்னா எனக்கே தெரியாது. இதுதான் உண்மை. சரியா? சொல்லலாம், இப்ப வேணுமா 1 நிமிஷத்துல பார்த்துட்டு சொல்லலாம். சரியா? அப்புறமேட்டுக்கு என்ன திரும்ப பண்ணோம், இந்த இல்லு ஃபர்ஸ்ட் வருதா இந்த இல்லு ஃபர்ஸ்ட்ல வருதா கண்டிப்பா டவுட் வரும். இதான் உண்மை. சரியா? இல்ல சார் எனக்கு தெரியும் சார், அப்பதான் ஞாபகப்படுத்துவேன். ஒரு டைம் படிச்சுட்டு பார்க்காம அப்பதான் சொல்லுவீங்க. அப்புறம் கொஞ்சம் அப்படியே சின்ன, ஏன்னா நிறைய நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ அந்த டவுட் வரும். அந்த டவுட்டுக்கு எதுக்கு போகணும்? இங்க பாருங்க, ஈஸி. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு, அதாவது அப்படியே போட்டுட்டே வரீங்க. லாஸ்ட் மட்டும் போடக்கூடாது, ஏன்னா அது லாஸ்ட்ல வரணும். அடுத்து இது ஃபுல்லா பிரச்சனையே இல்லை. இது வரைக்கும் இம்மு வரைக்கும் வந்துட்டீங்கன்னா இதை அப்படியே வரிசையா எழுதிடுறீங்க. அடுத்து இரு இன்னும் எழுதிடுறீங்க. இப்ப அகர வரிசைக்கும் பிரச்சனை இல்லை, மெய் எழுத்துக்களை அகர வரிசை கண்டிப்பா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணும். சரியா? ஸோ அப்ப மெய் எழுத்துக்கள்னா கண்ணை முடிக்கிட்ட கசடு தப்புற. சார் இதை எப்படி சார் ஞாபகமா எழுதுறது அப்படின்னா இதெல்லாம் மனப்பாடம் தான் பண்ணும். சரியா? ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லு சார், சத்தியமா முடியாது. இதை நம்ம வல்லினும் மெல்லினும் இடையனும் பிரிக்கிறோம். கசட தபர சின்ன வயசுலயே படிச்சிருப்பீங்க. கசட தபர ஞஞ்சனா நம்மன ஏறல வரல, இப்படி சொல்லி சொல்லி பாருங்க, ஏறல வரல. சார் இந்த இடத்துல வந்து இந்த இல்லு இது சம்டைம் வந்துடு சார், இங்க இப்படி வந்துடு சார், அப்படிலாம் வரக்கூடாது. மனப்பாடம் தான் பண்ணணும் இதெல்லாம். சரியா? சத்தியமா இதெல்லாம் மனப்பாடம் தான் பண்ணணும். ஓகே ரைட். அப்ப கசட தபர ஞஞ்சன நம்மன ஏறல வரல. சரியா? ஸோ இது எழுதி எழுதி பாருங்க. இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. அப்ப மெய் எழுத்துக்கள் உங்களுக்கு வரிசையா சொல்ல முடியும், எழுத முடியும். சரியா? இப்ப பாருங்க, இது மாதிரி எழுதிட்டு நீங்க ஈஸியா சொல்லிக்கலாம். சரியா? ஓகே, மெய் எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் டிஎன்பிசி படிக்கும் போது ஸோ அகரவரிசைப்படுத்த சொல்லுவாங்க. அகரவரிசைப்படுத்தும் போது இந்த மெத்தட் எனக்கு வேற சொல்லி கொடுக்காம விட்டாங்க. ஸோ நான் போயிட்டு ஐயோ இந்த இல்லு வருதா, எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதும் போது இந்த இல்லு வருதா, இந்த அதாவது வகர லகர இல்லு வருதா, சிறப்பு தமிழ்ல வரக்கூடிய இல்லு வருதா. ஸோ இதெல்லாம் எந்த வரிசை ஃபர்ஸ்ட் எந்த வரிசை வருது. சரியா? இந்த வரிசைக்கு அடுத்துதான் இந்த வரிசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் வரிசை. ஸோ அதனால இதெல்லாம் அங்கே எக்ஸாம் போனா கண்டிப்பா கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இந்த மெத்தடை அகர வரிசைப்படுத்துறதுல ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரி, அடுத்து பார்ப்போமா? ஓகே, மெய் எழுத்துக்கள் பார்த்துட்டுமா? உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். இதை எழுதுறவங்க எழுதிக்குங்க. சரியா? ஓகே,
ஸோ தமிழ் இலக்கணத்தை கரைச்சி அப்படியே உங்க மைண்ட்ல சரியா காதில் அப்படியே ஊத்திடுறேன். நீங்க கிளாஸ் கரெக்டா பர்ஃபெக்டா ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு வீடியோவும் நீங்க கண்டிப்பா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ தமிழ் இலக்கணத்தை ஸ்டார்ட் பண்ணி 6வதுலேருந்து +2 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இதை முதல்ல படிச்சிட்டிங்கனாவே பிரித்தெழுது சேர்த்தெழுது எல்லாமே இதிலே வந்துடும். ஸோ முதல்ல நீங்கள் இலக்கணத்தை நல்லா தரவாக படிச்சுட்டு தான் நீங்கள் எல்லா விஷயமுமே படிக்க முடியும். சரியா? ஸோ இலக்கணம் தெரியாமல் கண்டிப்பாக தமிழில் பாஸ் பண்ணவே முடியாது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இலக்கணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கிஃப்ட் தான். சரியா? ஸோ நாங்களாம் இது எவ்வளவோ நாட்கள் பார்த்தீங்கன்னா இதை படித்து சரியா. ஸோ இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக இருக்கும், இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்தா மாணவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணி தான் உங்களுக்கு நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய 10 வருஷ அனுபவங்களை உங்களுக்கு ஃப்ரீயாக இலவசமாகவே கிடைக்குது. சரியா? ஸோ நான் அப்பப்போ ஒவ்வொரு இலக்கணங்கள்லையும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிற்கும் அப்படின்றத சொல்லுவேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஓகே, ரைட். சரி, உயிர்மெய் எழுத்துக்கள். சரியா? ஏன் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கள் தானே சார், இதுக்கே சார் இவ்வளோ டைம் ஆட்டுன்னா ஒரு சில பேருக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும். சரியா? சரி பாருங்க, உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்தும் இருக்கணும், மெய் எழுத்தும் இருக்கணும். அதுக்கு தான் நான் எடுத்துக்காட்டு சொன்னேன். இப்போ வேற சொல்லுவோமா? உயிரெழுத்துக்கள் என்ன, ஒரு ஈ போடுவோம். சரியா? இப்ப இதுல இக்கே போடுமே, இக்கு பிளஸ் இ கி. சரியா? இன்னும் ஈஸியா பாத்தீங்கன்னா இப்ப பாருங்களேன், ஆ ஆ இ இ உ உ. சும்மா இது வரைக்கும் வச்சுக்கலாமா? இப்ப பாருங்களேன், ஈஸியா பாருங்களேன். இதுல மெய் எழுத்துக்கள் என்ன, இக்கு, இங்கு, இச்சு, இங்கு. ஸோ இதுல எதை வேணுமாலும் நீங்க சப்ஜெக்ட் பண்ணுங்களேன். இப்போ இக்கு பிளஸ் ஆ கா, இங்கு போடுங்களேன். சரி, இங்கு பிளஸ் ஆ நா. இந்த வார்த்தைகள் யூஸ் பண்றது சரி அப்புறம் சொல்லிடுறேன். அடுத்து இச்சு பிளஸ் இ பாருங்க, இச்சு பிளஸ் இ சி. சரியா? அதே இச்சு இந்த இடத்துல போனீங்கன்னு வச்சுங்களேன், இச்சு பிளஸ் இ சி அப்படின்னு சொல்லிச்சோம். சரியா? ஸோ எப்படி வேணுமாலும் போடலாம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப கா, இக்கு பிளஸ் உ கு. சரியா? இக்கு பிளஸ் உ கு. சரியா? ஸோ எதை வேணுமாலும் போடலாம். அப்படியே போட்டு அப்படியே சப்ஜெக்ட் போடும், மேக்ஸ் மாதிரி தான். சரியா? அப்ப இப்பு பிளஸ் ஏ பே, அதே இப்பு பிளஸ் ஏ பே. சரியா? ஸோ எதை வேணுமாலும் போடலாம். இம்மு பிளஸ் ஆ மா, இம்மு பிளஸ் ஆ மா. சரியா? இப்போ மீக்கு என்ன போடலாம், ஈ போட்டீங்கன்னா மீ வந்துடும். இம்மு பிளஸ் இ மீ, இம்மு பிளஸ் இ மீ. சரியா? சரியா? ஸோ எதை வேணுமாலும் நீங்க இப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஏற்கனவே சொன்னேன், இப்பு பிளஸ் ஐ பை, இம்மு பிளஸ் ஐ மை. சரியா? இம் பிளஸ் ஐ மை. சரியா? இந்த மை பாத்தீங்கன்னா மை எப்படி சார் பிரிக்கிறது அதையும் சொல்லி கொடுத்தேன். இப்ப மை இருக்கு. ஸோ இது எப்படி சார் பிரிக்கிறது, இதுல இம்மு இந்த மாவை இம்மா போட்டு மை ஐன்னு சொல்லி பாருங்க, சொல்லி பார்த்தோன்னா ஐன்னு வரும். சரியா? ஸோ ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். சரியா? உயிர்மெய் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா இந்த உயிர்மெய் எழுத்துக்குள்ள உயிர்மெய் நெடில உயிர்மெய் குறியல் அப்படின்னு இருக்கும். சரியா? உயிர்மெய் நெடில உயிர்மெய் குறியல். சரிங்க சார், இப்ப உயிர்மெய் எழுத்துக்கள் 216 இருக்கு. உயிர்மெய் நெடியில் எத்தனை சார் இருக்கும், உயிர்மெய் குறியில் எத்தனை சார் இருக்கும்? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை.
மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. சரியா? உயிர் எழுத்துக்கள்ல நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கும்? 7 இருக்கும். உயிர் குறியில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். அப்ப இந்த 18 எழுத்தோட உயிர்மெய் குறியில் வேணும்னா உயிர் குறியில் எழுத்து 5 இருக்குங்களா, அதான் மல்டிபிள் பண்றீங்க. அப்ப 8 5 40க்கு 0, மீது 4, 1 5 5, 5 4 9. அப்ப 90 எழுத்துக்கள் இருக்கும். அடுத்து பாருங்க, 18 இன்ட்டு 7 போட்டு பாருங்களேன். சரியா? ஏன்னா 18ன்றது மெய் எழுத்து, அதை நம்ம உயிர், அதாவது மெய் நெடியில மெய் குறியெல்லாம் பிரிக்க மாட்டோம். சரியா? மெய் எழுத்துனா 18 தான். உயிர் எழுத்தை வந்து நம்ம உயிர் நெடியில உயிர் குறியிலும் பிரிக்கலாம். அதனால உயிருக்கு உயிர் நெடியில் வந்து பாத்தீங்கன்னா 7 இருக்கு, உயிர் குறியில் வந்து 5 இருக்கு. அதனால அதை தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா? பாருங்க, நல்லா இன்னொரு டைம் சொல்றேன். உயிர் மெய் குறியில் என்ன கண்டுபிடிச்சிடும்? 18 இன்ட்டு 5 90ன்னு பிரிச்சிட்டோம். 90 பார்த்தோமா? உயிர் மெய் நெடில் இது எத்தனை எழுத்து சார் இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. உயிர் மெய் நெடிலா மெய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 18 தான், அதை அப்படியே போட்டுருவேன். உயிர் நெடில் நம்ம இங்க போடணுமா? உயிர் நெடில் எத்தனை இருக்கு? 7 இருக்கு. அப்ப 18 7 பேருக்குன்னா வந்துடும். அப்ப 7 43, 8 56க்கு 6, மீது 5, 1 7 7 5 எத்தனை? 12, 126. 126ல 90 வச்சு கூட்டுங்க. 6 10 11க்கு 1, மீது ஒண்ணுச்சுன்னா 216. சரியா? அப்ப உயிர்மெய் குறி 90, உயிர்மெய் நெடில் 126. கண்டிப்பா கேட்கலாம், புக்கில் இல்லையா சார்? இதெல்லாம் பேசிக்கானது. சரியா? சோ உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? கண்டிப்பா கேட்கலாம். எழுத்துலக்குன்னு சொல்லிட்டா எதை வேணுமாலும் கேட்பாங்க. சரியா? லாஸ்ட் குரூப் 2 நான் இன்டர்வியூ கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே. ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? வல்லினும் பார்த்தோம், கசட தபர வல்லினும், ஞஞ்சன நம்மனே மெல்லினும், எரல வரலனா இடையணும், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதை வச்சுதான் நம்ம இது பார்த்தோம். ஓகே. அடுத்து மாத்திரைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த எழுத்துக்கள், அதாவது கண்ணிமைக்கு நேரமோ ஒரு கை நொடிக்கு நேரமோ ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எழுத்துக்களுடைய ஒலிக்கும் அளவு பொறுத்து தான் அது 1 மாத்திரை, 2 மாத்திரை, 3 மாத்திரை, சரியா அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. சரியா? இதுல ஒண்ணுமே கிடையாது. எதா இருந்தாலும் சரி, குறியில்னு சொல்லிட்டா 1 மாத்திரைன்னு எழுதிருங்க. 1 மாத்திரை. அது உயிர் நெடில் உயிர்மெய் குறியிலா இருந்தாலும் சரி, சரியா, உயிர் குறியிலா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, உயிர் குறியில்னு முடிஞ்சதுனாவே 1 மாத்திரை. நெடில் அப்படின்னா 2 மாத்திரை. எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. சார் 3 மாத்திரை எது சார் வரும்னா அளபடை. சரியா? எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இனிய ஓசைக்காக அதிகமாக நீண்டு உழைக்கும். சரியா? உயிரெழுத்துக்கு அதுக்கு இனமான உயிர் குறியில் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து நீண்டு உழைக்கும். சரியா? அளபடை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். அளபடையில மட்டும் 3 மாத்திரை. சரியா? அளபடையில 3 மாத்திரை வரும். சரியா? ஸோ இது பேசிக்கானதான். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒலித்து பாருங்க உணர்வோம். இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய 6 வன்மையாக ஒலிக்கின்றன. அடுத்து ஞஞ்சன நம்மனை கொடுத்து மென்மையாக ஒலிக்கின்றன. எரல வரல கொடுத்து இது வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாக இல்லாமல் 2க்கு இடைப்பட்டு ஒலிப்பதனால இது இடையணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, இதை பத்தி விரிவா வந்து பின்னாடி கிளாஸ்ல உங்களுக்கு இருக்கு. சரியா? சரி, இருந்தாலும் இங்க நான் சொல்லிடுறேன். வன்மையாக ஒலிக்கின்றன. சரியா? வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வன்மையான எழுத்துக்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா கசட தபர வல்லினம். சரியா? சோ இந்த எழுத்துக்கள் எங்க பிறக்குது? சரியா? வல்லின எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா மார்பில் இருந்து பிறக்கும். சரியா? இடையின எழுத்துக்கள் கழுத்துல இருந்து பிறக்கும். மெல்லின எழுத்துக்கள் மூக்குல இருந்து பிறக்கும். இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்துடலாம். சரியா? சோ அத அடுத்து உயிர்மை பத்தி நம்ம சொல்லிட்டோம். ஆயுத எழுத்து. சரியா? ஆயுத எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அகேனம்,
ஆயுத எழுத்துக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு பேர் இருக்குங்க. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தனிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. தனிநிலை. ஆயுதம், சரியா, ஆயுத எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதுக்கு தனிநிலை அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு பேர் இருக்கு. சரியா, ஆயுதத்தை ஆயுத எழுத்து, சரியா, அகேனம், சரியா, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, இதெல்லாம் அதோடைய வேறு பெயர்கள். சரியா, முப்புள்ளி, ஆயுத எழுத்த, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, அகேனம், தனிநிலை. சரியா, ஸோ இதெல்லாம் பேசிக்கானதான். ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு. இந்த ஆயுத எழுத்தும் ஒரு மெய்யெழுத்தை சார்ந்தது. ஆனா ஆயுத எழுத்து ஒரு மெய்யெழுத்து தான். அதுக்குரிய மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தான். சரியா, ஆயுத எழுத்து உயிர் எழுத்துல வருதா மெய்யெழுத்துல வருதானா மெய்யெழுத்துல வருதுன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஏன் சார் பண்ண இக்குல இருந்து இன்ன வரைக்கும் ஆயுத எழுத்துக்கணும் இந்த மொத்த மெய்யெழுத்துக்கள் 18ன்னு சொல்றீங்க, ஆயுத எழுத்தோட சேர்த்துனா 19. சரியா, நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுல யாரும் கன்ஃபியூஷன் ஆயிருங்க. மெய்யெழுத்துக்கள் 18ன்னு தான் எழுதணும், ஆயுத எழுத்து 1ன்னு தான் சொல்லணும். சரியா, ஆயுத எழுத்து ஒரு ஒற்று எழுத்து வகையை சார்ந்தது, மெய்யெழுத்து வகையை சார்ந்தது, ஆனா மெய்யெழுத்து அல்ல. சரியா, மெய்யெழுத்து வகையை சார்ந்தது. மெய்யெழுத்துக்கள் எப்படி அரை மாத்திரையோ, சரியா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள். சரியா, ஸோ அது மாதிரி ஆயுத எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சரியா, இதுக்குரிய மாத்திரை அளவு அரை மாத்திரை தான். மெய்யெழுத்துக்கள் எத்தனை மாத்திரையோ மெய்யெழுத்துனாவே அரை மாத்திரை தான். அப்ப அதே அளவு தான் ஆயுத எழுத்துக்கு இருக்கு. சரியா, ஸோ ஆயுத எழுத்து ஒரு ஒற்று எழுத்து என்று நம்ம வச்சுக்கலாம். ஆனா மெய்யெழுத்துக்கள் எத்தனை கேட்டா 18 தான் போடணும். ஆயுத எழுத்து 1 அப்படிதான் சொல்லணும் ஒழிஞ்சு மெய்யெழுத்து ஆயுத எழுத்தோடு சேர்ந்து 19 சொல்லக்கூடாது. மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. ஆனா மெய்யெழுத்து வகையை சார்ந்தது ஆயுத எழுத்து. கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. சரியா, ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய பெயர் எழுதி இது எத்தனை மாத்திரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த பேசிக் நடத்திட்டு தான் நம்ம போகணும். அதனால தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து டைம் வேஸ்ட்னு தயவு செய்து நினைக்காதீங்க. சரியா, இது இப்போ நல்லா படிக்கிறவங்களும் இருப்பீங்க, சரியா, ஓரளவு சுமாராக படிக்கிறவங்களும் இருப்பீங்க. 2 பேர்த்துக்கும் சேர்ந்து தான் நம்ம கிளாஸ் போட முடியும். சரியா, ஸோ இதெல்லாம் பேசிக்கா சார் அப்படின்னு நினைக்காதீங்க. எதா இருந்தாலும் சரியா, நமக்கு தெரியும் நினைச்சுன்னா டிஎன்பிசில ஃபைல் ஆயிருவீங்க. சரியா, எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு டைம் அதை பார்ப்போம், ஒரு டைம் அதை பத்தி அனலைஸ் பண்ணுவோம். சரியா, என்னுடைய அனுபவத்துல சொல்றேங்க. இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரியும்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல லாக் ஆயிருவீங்க. நம்ம எதோ தெரிஞ்சாலும் இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கணும். சரியா, நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ற வரைக்கும் தனக்கு எல்லாம் தெரியுன்ற மிதப்பு மட்டும் வந்துடவே கூடாது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். சரியா, ஸோ அதோடைய அனுபவங்களை நான் அப்புறம் சொல்றேன். சரி, இப்ப என்னுடைய பெயர் வந்து ரமேஷ்னு வைங்களேன். சரியா, ஸோ இதுக்கு மாத்திரை இது என்ன, ராவா, ரா வந்து குறியல், அப்போ ஒரு மாத்திரையா. மே வந்து நெடில் எழுத்து, நெடில் எழுத்துனாவே 2 மாத்திரைன்னு சொல்லிட்டுனா இசு வந்து ஒற்று எழுத்து, மெய் எழுத்து, இதுக்கு அரை மாத்திரையா. சரியா, ஸோ அப்போ என்ன வரும், 2 1 3 3 மாத்திரை. சரியா, இது மாதிரி உங்க பேர் எது வேணுமாலும் போடலாம். சரியா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு எந்த பேர் வேணுமாலும் போட்டுங்க. சரியா, குறியில் அப்படின்னா ஒரு மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை, ஒற்று எழுத்துனா அரை மாத்திரை. சரியா, ஸோ இது மாதிரி பேர் போட்டு பாருங்க. ஒரு சில பேர்த்துக்கு 7:30 வரும். சரியா, ஒரு சில பேர்த்துக்கு வரலாம், வராமே இருக்கலாம். சரியா, அதுக்காக வருத்தப்படாது. நம்ம பேர் வந்து 7:30 முடியுது தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு தயவு செய்து நினைக்க வேணாம். சரியா, நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளை உயர்த்தும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை, அப்துல் கலாம் சொல்ற மாதிரி, நீ என்ன மைண்ட்ல நினைக்கிறோ அதுவா மாறிடுவேன். அது கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். சரியா, அதை அனுபவிச்சு பாத்தீங்கன்னா தான் புரியும். சரியா, நான் டிஎன்பிசில பாஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு என்ன லெவல் நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட்லயே அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பா பண்ணவே முடியாது. அப்ப நம்ம மைண்ட் செட் என்ன ஆனாலும் சரி, நான் பாஸ் பண்ணியே ஆகணும். என்னுடைய ஒரே தாட்டு தான், சிம்பிளா சொல்ல,
என்ன ஆனாலும் பரவாயில்ல, எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும். இந்த ஒரே தாட்டில் தான் இருந்தேன். அது என்னன்னாலும் பரவாயில்ல. சரியா? கண்டிப்பா நான் 2017 அப்பாயின்மெண்ட். சரியா? ஸோ எதுக்காக சொல்றேன்னா, ரொம்ப ஈஸி தாங்க. நீங்க அதை பார்த்து மிரண்டுறீங்க. ஐயோ இப்படியா அப்படியா அப்படியா இப்படியா, அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய மைண்டு நிறைய விஷயத்த ஸ்டோர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கம்ப்யூட்டர் அது. சரியா? இந்த உலகத்துல உங்களுடைய மூளை போல எந்த ஒரு கம்ப்யூட்டருமே அமைக்க முடியாது. சரியா? நம்ம மூளை, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, சின்ன வயசுல விவரம் தெரியும் போது ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க. சரியா? ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க. நீங்க 60 வயசு 50 வயசு ஆனாலும் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, சின்ன வயசா இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது இல்லை, எனக்கு ஒரு லைட்டா விவரம் தெரியும், இந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது இல்லை அப்படின்னு கண்டிப்பா கேட்க முடியும், அதை உணர முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் ஆனது. ஸோ நல்லா படிங்க, கண்டிப்பா வெற்றி பெற முடியும். ஓகே, அடுத்து இப்ப உங்களுக்கு எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 6வதுல ஃபர்ஸ்ட் இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்களின் வகையும் தொகையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம். அதை பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸ்ல அடுத்த 6ஆம் வகுப்பு புக்கு எடுத்துங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எழுத்து கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துருக்கோம். எழுத்துக்கள் வகை அடுத்தது இருக்கு. சரியா? ஸோ அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ஸோ டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனும் கரெக்டாக கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, நீங்க தேடி தேடி பார்க்கறது சிரமம். சரியா? ஸோ முதல் வகுப்பு இனிதான் நிறைவு பெற்றுச்சுன்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி.